Hi viewers, this is Sai Midhi Max channel. Trigonometry exercise 6.2 problem 5. Question என்னன்னு பார்த்தீங்கன்னா a flag pole h meters is on the top of a hemispherical dome of radius r meters. A man is standing 7 meter away from the dome, seeing the top of the pole at an angle 45 degree and moving 5 meter away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹைட் ஆஃப் த போல், செகண்ட் ஒன் வந்து ரேடியஸ் ஆஃப் த டோம். இப்போ இந்த கொஷினோட தமிழ் விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெமிஸ்பெரிக்கல், அதாவது ஒரு இப்போ பந்து எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணோம்னா அது பாதி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஃப்ளாகை நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறோன்னா அந்த ஃப்ளாகோட ஹைட் வந்து ஹெச் மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ளாகோட ஹைட் வந்து ஹெச் மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல், அந்த இப்போ கட் பண்ணோம் இல்லையா பால், அதோட ரேடியஸ் வந்து ஆர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டோம்லேருந்து 7 மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன் வந்து நிற்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போல், அதாவது ஃப்ளாகை பார்க்கும்போது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி. அதுக்கப்புறம் திரும்ப அவர் இருந்த இடத்துலேருந்து ஒரு 5 மீட்டர் நகர்ந்து போனதுக்கப்புறம் திரும்ப டோமோட பாட்டமை பார்க்குறாரு இல்லைங்களா, அது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி. இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஹெச்சோட வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் ஆறு ஸ்பியரோட ஹெமிஸ்பெரிக்கல் ஸ்பியரோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம் அதுக்கு. இப்போ இது வந்து ஹெமிஸ்பெரிக்கல் டோம்னு வச்சுக்குவோம். இதில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாக் வச்சுருக்கோம். ஃப்ளாகோட போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச், ஓகேங்களா, இந்த ஹைட் வந்து ஹெச். அதுக்கு அடுத்தது இந்த ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு. இங்கேருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மேன் நிற்கிறாரு, ஓகேங்களா, 7 மீட்டர். இப்போ இங்கேருந்து அவர் ஃப்ளாகை பார்க்கும்போது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அண்ட் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம், திரும்ப இந்த 7 மீட்டர்லேருந்து திரும்ப ஒரு 5 மீட்டர் நகர்ந்து போயிட்டார். அப்படி நகர்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த டோம் அண்ட் சீயிங் த பாட்டம் ஆஃப் அவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த போல்னா, பாட்டம் ஆஃப் த போல்னா இதுதான் பாட்டம் ஆஃப் த போல், அதாவது ஃப்ளாகோட பாட்டமு மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இப்போ இதில் இந்த ஆர் ரேடியஸ் என்ன, அதுக்கப்புறம் இந்த ஹைட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு 2 ஆங்கிள் இருக்குது. இதில் ஆப்போசிட் சைடில் ஹெச்சையும் ஆரையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இது வந்து ஹெச், இது வந்து ஆர்னா இந்த டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக என்ன ஆகும்னா ஹெச் ப்ளஸ் ஆர் ஆயிரும். இப்போ இது வரைக்கும் இதில் இருந்து தான் இவர் நிற்கிற இடம் 7 மீட்ரு. இது வந்து டோட்டல் பார்த்திங்கன்னா இது ரேடியஸ் தான், ஓகேங்களா. ஆர் இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது டோட்டலாக டயாமீட்டர் 2r வரும். இதில் பாதி இது r ரேடியஸ் வந்துடும். இப்போ நமக்கு 45 டிகிரி எடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசின்னு கொடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது டி, இது ஈன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம், ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசியில் tan 45 டிகிரி. tan 45 டிகிரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது டோட்டல் என்ன ஹெச் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை இந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கன்சிடர் பண்ணணும். இது வரைக்கும் 7 மீட்டர், இது ஒரு ஆர்னா இது டோட்டல் 7 ப்ளஸ் ஆர், அப்போ 7 ப்ளஸ் ஆர். tan 45 டிகிரியோட வேல்யூ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம சொல்லியிருப்போம் 1. அப்போ 1 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 7 ப்ளஸ் ஆர். இப்போ இது இந்த பக்கம் போச்சுன்னா 7 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆறு, சப்போஸ் நெகட்டிவ் டேர்ம் இருந்தனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது கேன்சல் பண்ணதுக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா 7, ஹெச் ஈக்குவல் டு 7 மீட்டர். இப்போ ஹைட் ஆஃப் த போல் வந்து கிடச்சிருச்சு 7 மீட்டர்னு, ஓகேங்களா. அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம். எந்த ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இடிசி, இந்த ட்ரையாங்கிள், ஓகேங்களா. இடிசி ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ ஆப்போசிட்னா இந்த ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆர் மட்டும்தான் நியூமரேட்டரில் இருக்கும். டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் போர்ஷன் எடுத்துக்கணும். இப்போ
இப்போ இது ஒரு 5, இது ஆல்ரெடி 7 + r. அப்போ 5 + 7 + r. tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/√3. tan 30 டிகிரி 1/√3. அப்போ 1/√3 = r divided by 5 + 7 12 + r. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 12 + r 12 + r இது மல்டிப்ளை பண்ணும்போது √3 × r. இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வரோம். 12 = √3r - r. இதில் r வெளியில் எடுத்துட்டோம்னா √3 - 1. √3யோட வேல்யூ வந்து 1.732. அப்போ 1.732 வந்து பார்த்தீங்கன்னா 1.732 - 1 சப்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0.732 கிடைக்கும். இந்த பக்கம் ரிமைனிங் 12 இருக்கும். இப்போ r வேணும். இப்போ திஸ் இம்ப்ளைஸ் r = 12 divided by 0.732. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா அப்ராக்சிமேட்லி 8.66 சாரி அப்ராக்சிமேட்லி நமக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 16.39 மீட்டர் கிடைக்கும். இப்போ ரேடியஸ் ஆஃப் த டோமும் கண்டுபிடிச்சாச்சு, ஹைட் ஆஃப் த போலும் கண்டுபிடிச்சாச்சு. வியூவர்ஸ், உங்களுக்கு 9th 10th 11th 12th காலேஜ் ஓரியன்டாக எந்த மேக்ஸ் ப்ராப்ளம் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.